கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பாதைகள் செவ்வையாக இருக்க வேண்டுமானால் நம் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சுய புத்தியின் மேல் சாராதபடிக்கு முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நம் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோம் என்றால் ஒருவராலும் நம்மை அசைக்கவே முடியாது. நம்முடைய நோக்கமெல்லாம் இயேசுவாக இருக்கட்டும். பாதைகளை செவ்வைப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் வழிகளை அப்பா எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். எங்கள் பாதைகளை செவ்வை பண்ணுகிற கர்த்தர், உடைய பிரசன்னத்தினால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் போகும் பாதையிலெல்லாம் உம்முடைய ஆண்டவரே ரத்தம் பூசப்பட வேண்டும் ஐயா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை காக்கும்படியாய் நீர் வைத்திருக்கிற தூதர்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாதுகாத்துக்கோங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாக்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை வெளியடைத்து பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகையினரை தாங்குகிற கிருபை இறங்கும்படியாய் கெஞ்சுகிறோம். சமாதானத்தின் தேவன் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிற ஆண்டவர் எங்களை பாதுகாப்பீராக, எங்களை வழி நடத்துவீராக. எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய நினைவால் வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.